Hi friends, welcome to Relax Recipes. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ரோஸ் மில்க் கேக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. இதை நான் கட் பண்ணி காட்டையிலேயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கேக் ரொம்ப லைட்டாக இருக்குங்க. ரோஸ் மில்க் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க இந்த டீ கேக்கை விடவே மாட்டாங்க. அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இது சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இதை சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். முதல்ல மாவை சலிச்சிட்டு ஒரு 2-3 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓவனை 180 டிகிரிக்கு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். 4 முட்டை எடுத்துக்கணும். நான் முட்டையோட மஞ்சள் கரு வெள்ளைக்கரு ரெண்டுமே சேர்த்து எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த முட்டையோட ஸ்மெல்லே இல்லாமல் இருக்குங்க. இதில் 1 கப் அளவுக்கு சீனி சுகர் சேர்த்துக்கணும். 1 கப் சுகர் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் குறைவாக வேணும்னா நீங்கள் 3/4 கப் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா பீட் பண்ணிடணும். நல்லா அந்த எல்லோ கலர் வந்து ஒயிட் கலராக மாறுங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம பீட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ ஒரு 30 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கிறோம். நான் ஹோல் மில்க் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கிறேன். 30 ml வாசனை இல்லாத ரிஃபைண்ட் ஆயில், எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம், வாசனை இருக்கக்கூடாது. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு 1/2 டீஸ்பூன் ரோஸ் மில்க் எசன்ஸ். ரோஸ் மில்க் எசன்ஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து ரோஸ் சிரப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கட்டாயம் வெனிலா எசன்ஸோடு சேர்த்து தான் சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ரோஸ் சிரப்பு பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த அளவுக்கு ஃப்ளேவர் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் வெளிர்ன கலராக தெரியுது, ஆனால் கலர் நல்லா இருந்ததுங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம மாவு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், சளிச்சு வச்சுருக்கிறத சேர்த்துட்டு ஸ்பேட்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்றைக்கி நான் கொஞ்சம் பேட்ச் அப்படிங்கிறதுனால வந்து ஒரே ரவுண்டாக போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறேன். நீங்கள் நிறைய அளவு குவான்டிட்டி ஜாஸ்தியாக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எண்ணெய் பாலெல்லாம் முதல்ல மிக்ஸ் பண்ணாதீங்க, மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மாவு ஒன்று போல் லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த பேட்டரி அந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 8 இன்ச் டின் எடுத்திருக்கேன். நம்ம அதுக்கு இந்த பேட்டரை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். எப்போதுமே கேக் பேக் பண்ணையில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மறக்காதீங்க. ப்ரீஹீட் பண்ணாமல் நீங்கள் எதுனாலுமே பேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்காது. இப்போ நம்ம டேப் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி இல்லை ஒரு ஸ்கீவர் வச்சு நெருக்கமாக இப்படி கோடு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக உங்களுக்கு கேக் பேக் ஆகும். ஓவனில் வச்சுக்கலாம். நான் வச்சுருக்குது மார்பி ரிச்சர்ஸோட ஓவன். இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், லிங்க்கு கீழே கொடுக்குறேன். 180 டிகிரி பேக் மோடு ஒரு 30 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இந்த கேக்கு வந்து 30 மினிட்ஸில் பேக் ஆகிடும். நீங்கள் 30 மினிட்ஸில் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். பேக் ஆகலைன்னா திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. பர்ஃபெக்டாக பேக் ஆகிட்டு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கேக் நல்லா கூல் டவுன் ஆனாக்கில் கட் பண்ணுங்கள். அப்போ தான் உடையாமல் வரும், அல்லது லைட்டாக உதிர்ந்து போகும். இந்த கேக்குக்கு நீங்கள் சைடில் டாப்பெல்லாம் கட் பண்ணி விடணும்னு இல்லைங்க. சைடு அந்த பீஸே வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே ரெசிபி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஓவன் பற்றின ஏதாவது டீட்டெயில் வேணும், ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓவன் வந்து நான் வாங்கையில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். கீழே அதோட லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.